குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. யாருக்குன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஏப்ரல் மே 2025க்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா லாஸ்ட் 1 ஹவராக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பார்க்கவே முடியலன்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஒரு 10 to 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறதால ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சர்வரே ஓப்பன் பண்ண முடியாது ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் லோட் ஆகிட்டு திஸ் சைட் கான்ட் பி ரீச்டு இல்லைனா சர்வர் எரர் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒன்று ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இப்போ ஈவினிங் போல் பப்ளிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் நைட்டு ஒரு 10க்கு மேலே இல்லை அந்த மாதிரி நைட் டைமில் நீங்கள் செக் பண்ணலாம். இல்லைனா நாளைக்கு மார்னிங் செக் பண்ணினா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆக்சஸ் ஆகும். பட் இப்போ இந்த ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ண வேணாம், இல்லை நான் இப்போயே ரிசல்ட் உடனே பார்க்கணுன்றவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஓஇ போர்ட்டலில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட்டா பற்றி என்ட்ரு பண்ண போகிறீங்க. பட் அதிலே ஒரு சிலர் வந்து அதை ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் 1-2 நம்பர் மாற்றி போடுறதால வெப்சைட்டை ஓப்பன் பண்ண முடியுதில்ல ஓகேங்களா. ஸோ தப்பாகிடுது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அந்த வெப்சைட்டை அந்த லோடிங்கே அப்படியே காட்டிட்டு தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அதான் கொஞ்சம் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா அது மாதிரி ஆகலைன்னா ஒரு 1 மினிட் கழிச்சு நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுங்க ஓகேங்களா. அதுமாதிரி ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த டைம் வெளியே வந்துட்டாலோ இல்லை அந்த ஓப்பன் ஆக கிட்டத்தில் ரெஃப்ரெஷ் கொடுத்தாலும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ரிசல்ட்டை ஓப்பன்லேயே வைங்க, வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக நவரும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நவரலைன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஓப்பன் ஆகுது. அதுவும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரிசல்ட்டு நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு எனக்கு பார்க்கறதுக்கு ஓப்பன் ஆகி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அந்த ப்ரொஃபைல் பேஜுக்கு வரத்துக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு அந்த ரிசல்ட் செக்ஷனை பார்க்கறதுக்கு. இன்னும் பெட்டரான விஷயம் என்னென்னா யாராச்சும் லேப்டாப் இல்லைனா சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் ஓகேங்களா. மொபைல் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அதில் ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் சர்வர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நைட் 10 PM அப்புறம் இல்லை 11 PM நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சர்வர் மீடியமான ஸ்பீடில் இருக்கும். நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். மார்னிங் நாளையில் ஆஸ் யூஷுவல் நார்மலாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டு. இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.